அனைத்து உறவுகள் உள்ளங்கள் அன்பானவர்களுக்கும் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உலகுக்கு நேர், உலகுக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். இந்த பாடல் இன்றும் எல்லோர் மனதிலும் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலை ஏற்றி மறைந்த புகழ்பெற்று சிறந்த அந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவரை பற்றி தான் இன்று நாம் காணப்போகிறோம், கேட்கப் போகிறோம். அதாவது இன்று பாரதிதாசன் பிறந்த தினம் நாள். தலை சிறந்த பெருமையுள்ள தமிழ் கவிஞர்களில் ஒருவரான பாவேந்தர் பாரதிதாசன் 1891 ஆண்டு ஏப்ரல் 29 பிறந்தார். பிறந்த ஊர் புதுச்சேரி. இவரை கூப்பிடுவது கனகசுப்பு ரத்தினம் என்று கூப்பிடுவார்கள். அவருடைய அப்பா அம்மா பெயர் கனகசபை, அப்பா பெயர். அம்மா பெயர் லக்குமி. எல்லோராலும் மனதிலும் கொள்ளை கொண்டு கூப்பிடப்படும் பெயர் பாரதிதாசன். பாரதியாரின் அவருடைய பாடல் தாக்கத்தால் தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி சிறப்பாக இயங்கி வந்தவர் தான் இந்த பாரதிதாசன். தன்னுடைய 46ஆம் வயதில், அதாவது 1937 ஆண்டு திரைப்படத்துறையில் சேர்ந்து பணியாற்றினார். அங்கே கவிதை, திரைக்கதை, வசனம், படத்தயாரிப்பு என அனைத்து களங்களிலும் சிறப்பாக திறம்பட செயலாற்றியவர். 1969 ஆண்டு தான் எழுதிய பிசிராந்தையார் என்ற நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தன் எழுச்சி மிகு எழுத்துக்களால் இன்றும் புரட்சி கவிஞர் என்று அனைவராலும் பாராட்டி சிறப்பிட்டு வருபவர். பள்ளிக்கூடங்களிலும் அவருடைய பாடல்கள் இன்றும் நிறைய பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்றால் அணில் என்று தான் நம்ம அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்போது. ஆனால் பாரதிதாசன் தன்னுடைய தாக்கத்தின் தன்னுடைய கருத்தால் என்றால் அம்மா. அப்படியாக பள்ளிக்கூட நிலையங்களிலும் அவருடைய பெயர் சிறப்புற்று விளங்கும் அளவிற்கு பாவேந்தர் சிறப்பியாற்றினார், சிறந்து விளங்கினார். என்ன ஒரு பாடல் பார்க்க போகிறோம். இது 1ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் எங்கள் தமிழ் அப்படி ஒரு பாடல் புரட்சி கவிஞர் கொடுத்துருக்காங்க. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட ஞாபற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம்பற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள். அப்படியாக இந்த பாடல் அதான் தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் எங்கள் இப்படியெல்லாம் பாடல்கள் நிறையாக வந்திருக்குதான். பாரதிதாசன் பாவேந்தன் அவர்களுடைய இந்த நாள் மேலும் தனது சிறந்த படைப்புகளான குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு போன்றவை இவருடைய கதை சிறப்புகளாகும். 1954 புதுச்சேரி சட்டசபையில் ஒரு உறுப்பினராக மாறினார். அதிலிருந்து 10 வருடங்கள் கழித்து 1964 மறைந்தார். நமது நெஞ்சங்களில் அனைவருடைய உள்ளங்களிலும் இன்றும் பாரதிதாசன் என்ற அந்த பாரதியினுடைய இருப்பிடத்தை நிரப்பி அவர் தன்னுடைய
சொந்த கருத்துக்களால் பலரும் விரும்பும் அளவிற்கு திறம்பட செயலாக்கி வந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதை தான் இன்று பாரதிதாசன் என்று புரட்சி கவிஞர் என்று அண்ணாவால் அதிகமாக கூப்பிடப்படும் செல்லப்பெயர் தான் இந்த பாரதிதாசன். சிறப்பு என்னவென்றால் இன்றைய நாள் நம்முடைய அசோகன் சாமுவேல் சேனலில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கண்டுகளித்த சிறந்த தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.